अस्सलाम वालेकुम वेलकम टू शालास रेसिपीஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இஃப்தார் ரெசிபி லெமன் கேக் தாங்க பார்க்க போறோம் ரிஃப்ரெஷிங் லெமன் கேக் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு லெமன் எடுத்துர்க்கேன் அது மேலே உள்ள ஸ்கின்னை நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த ஸ்கின் போறனால நல்லா நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருங்க இது சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இதோட ஜூஸ் நமக்கு தேவைப்படும் பிழிஞ்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லா லெமனையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு இதை ஒரு ஓரமா வச்சிரலாம் நமக்கு கடைசியா தேவைப்படும் ஒரு பவுல்ல 2/3 கப் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச லெமனுடைய ஸ்கின்னையும் அதில் சேர்த்துடலாம் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட 100 கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீமி ஆகணும் அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு முட்டையா சேர்க்கையில நமக்கு இன்னும் கேக் வந்து சாஃப்ட்டா இருக்கும் நீங்க முட்டை வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கங்க இப்போ இன்னொரு எக்கையும் சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் அடுத்து இன்னொரு எக் மொத்தம் நான் டோட்டலா 3 எக் சேர்த்திருக்கேன் நல்லா பீட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துடலாம் 1 கப் மைதா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து சலிச்சுக்கங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்படியே எல்லா மைதாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோவில் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் மெல்லமாக தான் பண்ணுறேன் எல்லா மைதாவையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம புளிஞ்சு வச்ச லெமனையும் சேர்த்துடலாம் வடிகட்டி சேர்த்துக்கங்க அதில் சீடு இருக்கிறனால நான் அந்த கேக் பேட்டர் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா விட்டுருங்க பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை அதில் சேர்த்துருங்க பாருங்கள் பேட்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு 3 டைம் இப்படி தட்டிக்கங்க 175 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இதுவே நீங்கள் கடாயில் வச்சிங்கன்னா 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும் மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இந்த கார்னரை ரிமூவ் பண்ணிடலாம் ஆற விட்டு பண்ணால் தான் நமக்கு ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும் பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை நம்ம ப்ராப்பராக நம்ம ஒவ்வொன்றும் பண்ணையில் நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான கேக் நமக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம கட் பண்ணாலே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்